ஹலோ எக்ஸ்ப்ளோரர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீ சத்குரு பழனிச்சாமி சித்தர் ஜீவசமாதி திருக்கோவில். பழனி என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது மலை மேல் வீற்றிருக்கும் தண்டாயுதபாணி சுவாமிதான். ஆனால் அதே பழனி மண்ணில் வாழ்ந்து இன்று தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைக்கும் ஒரு மாபெரும் சித்தரின் ஜீவசமாதி பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆம், இன்று நாம் பயணிக்கப் போவது பழனி அருகில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த கணக்கன்பட்டி சித்தர் ஜீவசமாதிக்குதான். வாருங்கள், மனதிற்கு மகா அமைதியை தரும் கணக்கன்பட்டி சத்குரு ஸ்ரீ பழனிசாமி சித்தரின் முழுமையான ஸ்தல வரலாற்றை விரிவாக பார்ப்போம். அமைவிடம்: இது பழனியிலிருந்து உடுமலைப்பேட்டை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கோவில் நடை திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். வியாழக்கிழமை, அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் நேரங்களில் மாறுதல் இருக்கலாம். ஸ்தல தீர்த்தம்: ஆசிரம வளாகத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தம் மற்றும் பழனியின் சண்முக நதி. ஸ்தல விருட்சம்: வேப்பமரம். சித்தர் பெருமான் உயிருடன் வாழ்ந்த காலத்தில் இந்த வேப்ப மரத்தடியில்தான் அதிக நேரம் அமர்ந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். கோவில் சிறப்பம்சங்கள்: அவதூத நிலை. இவர் ஒரு அவதூத சித்தர், அதாவது உலக ஆசைகளை துறந்து கந்தல் ஆடைகளை அணிந்து பார்ப்பதற்கு ஒரு பித்தரை போல சுற்றித் திரிந்த மாபெரும் ஞானி. அமைதி தவழும் இடம்: இது ஒரு வழக்கமான கோவில் அல்ல, இது ஒரு சித்தரின் ஜீவசமாதி. இங்கு சென்றாலே ஒரு இனம் புரியாத அமைதி உங்கள் மனதை ஆட்கொள்வதை நீங்களே உணரலாம். சித்தருக்கு பிடித்தமான பிரசாதம்: சித்தர் பெருமான் உயிருடன் இருந்தபோது பக்தர்களால் அன்பாக வழங்கப்படும் தேநீர், காஃபி, பிஸ்கட் மற்றும் குறிப்பாக பழச்சாறுகளை விரும்பி ஏற்பார். எனவே இன்றும் ஜீவசமாதியில் பக்தர்கள் அவருக்கு பழச்சாறுகளையும் பிஸ்கட்களையும் வழங்கி அதையே பிரசாதமாக பெற்று செல்கிறார்கள். விபூதி பிரசாதம்: இங்கு வழங்கப்படும் விபூதி சாதாரணமானது அல்ல, அது பல தீராத நோய்களை தீர்க்கும் சர்வரோக நிவாரணி என்றே பக்தர்களால் போற்றப்படுகிறது. கோவில் வரலாறு: சித்தரின் வாழ்க்கை மற்றும் செயல்கள். சித்தர் 20ஆம் நூற்றாண்டில் நம்மிடையே வாழ்ந்த ஒரு மாபெரும் மகான். தன்னை யார் என்று வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கந்தல் ஆடைகளை அணிந்து பழனி மற்றும் கணக்கன்பட்டி வீதிகளில் ஒரு பித்தரை போல சுற்றித் திரிந்தார். சொகுசான படுக்கைகளில் உறங்காமல் மரத்தடிகளிலும் டீக்கடை பெஞ்சுகளிலும் சில நேரங்களில் வெறும் தரையிலும் உறங்குவார். அற்புதங்கள் மற்றும் ஆசி வழங்கும் முறை: அவர் பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் முறையே மிகவும் வித்தியாசமானது. அன்பாக ஆசி வழங்குவதை விட தன்னை நாடி வருபவர்களை திட்டுவார் அல்லது அவர்கள் மீது கல்லையோ மண்ணையோ தூக்கி எறிவார். சித்தர்கள் மரபில் அவர் அப்படி திட்டுவதும் கல்லை எறிவதும் பக்தர்களின் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளையும் தீராத நோய்களையும் அளிக்கும் மகா ஆசிர்வாதமாகவே கருதப்பட்டது. அவர் நீண்ட சொற்பொழிவுகள் ஆற்றியதில்லை, ஓரிரு வார்த்தைகளில் புதிராக பேசுவார். அதுவே பக்தர்களின் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கான துல்லியமான தீர்வாக அமையும். புகழ் பரவிய விதம்: இவர் ஒருபோதும் பெரிய ஆசிரமம் கட்டியதில்லை, எந்த விளம்பரமும் தேடியதில்லை. கல் அடிபட்டு வறுமை நீங்கிய வியாபாரிகள் மண்ணை பிரசாதமாக பெற்று மரண படுக்கையிலிருந்து மீண்ட நோயாளிகள் என நேரடி அற்புதங்களை உணர்ந்த பக்தர்களின் வாய்மொழி மூலமாகவே இவரின் புகழ் உலகெங்கும் பரவியது.
ஜீவசமாதி பலரின் வியாதிகளையும் மனக்கவலைகளையும் தீர்த்த இந்த மாபெரும் சித்தர் கணக்கன்பட்டியில் மகா சமாதி அதாவது ஜீவசமாதி அடைந்தார். இன்று அவர் உடலால் மறைந்தாலும் சூட்சும ரூபத்தில் இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். வழிபாடு: உடனடி மன அமைதி. எவ்வளவு பெரிய மன உளைச்சல் அல்லது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சமாதி முன் அமர்ந்த மறுக்கணமே ஒரு விவரிக்க முடியாத மகா அமைதி கிடைப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். தீராத நோய்கள் அகல. மருத்துவர்களாலேயே கைவிடப்பட்ட பல நோயாளிகள் இங்கு வந்து விபூதி பிரசாதம் பெற்று வியக்கத்தக்க வகையில் குணம் அடைந்துள்ளனர். திடீர் பணவரவு மற்றும் முன்னேற்றம். பல வருடங்களாக தீராத கடனில் சிக்கியவர்கள், வேலை வாய்ப்பில்லாதவர்கள் இங்கு வந்து சென்ற சில நாட்களிலேயே எதிர்பாராத திடீர் பணவரவும் தொழில் முன்னேற்றமும் அடைந்து தங்கள் கர்ம வினைகள் நீங்குவதை கண்கூடாக உணர்ந்துள்ளனர். அன்னதானம். இங்கு நடைபெறும் அன்னதானம் மிகவும் விசேஷமானது. அன்னதானம் வழங்குவதும் அங்கு வழங்கப்படும் உணவை உண்பதும் பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது. வழிபாட்டு முறை: ஜீவ சமாதியை வழிபடுவதற்கு என்று சில பிரத்யேக முறைகள் உள்ளன. முதலில் கோவிலுக்கு செல்லும் முன் உடலாலும் மனதாலும் தூய்மையாக செல்ல வேண்டும். ஜீவ சமாதி பீடத்தை அமைதியாக 3, 9 அல்லது 11 முறை வலம் வர வேண்டும். வலம் வரும்போது உங்கள் குறைகளை மனதிற்குள் வேண்டிக் கொள்ளுங்கள். சமாதிக்கு முன்பு அமர்ந்து கண்களை மூடி குறைந்தது 15 நிமிடங்களாவது தியானம் செய்ய வேண்டும். சித்தரிடம் உங்கள் கஷ்டங்களை இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்திருங்கள். சித்தருக்கு பிடித்த பழச்சாறுகளை வழங்கி சமாதியில் வழங்கப்படும் விபூதியை நெற்றியில் அணிய வேண்டும். முடியுமானால் ஆசிரமத்தில் நடக்கும் அன்னதானத்திற்கு உங்கள் சிறு பங்களிப்பை அளித்துவிட்டு வரலாம். பழனிமலை முருகனை தரிசிக்க செல்பவர்கள் இனி மறக்காமல் அருகில் உள்ள இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதிக்கும் சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்வதை நீங்களே உணர்வீர்கள். லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் more Dheera videos and travel vlogs. Bye.